எடிட்ல போய் டெலிட் டேட் கொடுங்க. ஓகே. இதெல்லாம் முடிஞ்சில்ல, இங்கெல்லாம் முடிஞ்சில்ல. இனி என்னன்னா இது ஒரு இதை எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு 10 இன்ச், இங்க இருந்து ஒரு 10 இன்ச், அப்புறம் இங்கே ஒரு 10 இன்ச். ஓகே. அதுக்கப்புறம் கரெக்டா இங்க இருந்து இந்த பார்டருக்குள்ள, ஏன்னா அந்த ஸ்பேஸ் தெரியுமா நமக்கு. ஆமா ஆமா ஆமா. படிக்கட் போடுறதுக்கு. ஆமா. இது வரைக்கும்னா அந்த முடியிற இடம் வரைக்கும். அப்போ படிக்கட் போடுறது இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும் சரியா, படிக்கட் போடும்போது. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து இங்க இதுல இருந்து இது வரைக்கும் வரைஞ்சிட்டானா. ஓகே. வரைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு கீழே ஒரு 6 இன்ச்சு. ஓகே. பண்றேனா. ஆமா. இப்போ செலக்ட் பண்ணி இன்னொரு எம் கண்ட்ரோல் கொடுத்து இங்க இருந்து இங்க இருக்கு. ஓகே. வச்சுக்கோனா. ஓகே. நீ என்ன பண்ற, இந்த கீழே இருக்க ஃப்ளோரை செலக்ட் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வர, இது வரைக்கும். ஓகே. இல்ல சாரி, ஃப்ளோர் அப்படியே இருக்கு. கிளிக் பண்ணா தானே ஃப்ரண்ட்ல பார்க்கணும். ஓகே வந்துருச்சு. ஆமா. என்ன பண்ணா வந்து போறோம்னா கரெக்டா இதையுமே இந்த ஐட்டு கொண்டு வரும். இந்த இதையுமே இருக்குல்ல. ஆமா ஆமா. இந்த இடம் இதே கரெக்டா இதுக்கு நேரம் கொண்டு வரும். ஓகே ஓகே ஓகே. இந்த ஹைட்டை வச்சு இதுக்கு நேரம் கொண்டு வரும். அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை, இங்க இருந்து வச்சு இதை வந்து தனியாக இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் இவங்களோட வரைஞ்சி இதை வச்சு ப்ரெஸ் புல் பண்ணி விட்டுட்டோம்னா, ப்ரெஸ் புல் பண்ணி விட்டுனா ஆமா நீ வந்து இதில் தான் இது இருக்கு, செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதுக்கப்புறம் நீ இதை வந்து என்ன பண்ணணும், இது வரைக்கும் வச்சு இது வரைக்கும் இது வரைக்கும். ஓகே. அதே மாதிரி இது லைனை போட்டு மட்டும் பிரித்து விட்டுட்டு இதையும் இது வரைக்கும் விட்டோமா. ஓகே. அதே மாதிரி இதையும் அதையும் எடுத்து கொண்டாந்து இங்கே விட்டணும். இதையுமே இது வரைக்கும் அதே மாதிரி தான் இது. இது கொஞ்சம் தள்ளி இருந்தா ஒன்று பஸ் பண்ணும். இதை மட்டும் ஒன்று மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம்னா மூவ் பண்ணி தானே பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. வேற இது மட்டும் பாக்கி இருக்குன்னா இது ஒரு செலக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 6 இன்ச்சஸ் மேலே கொண்டு வந்துட்டு ஒரு 6 இன்ச் மேலே கொண்டு வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அது அப்படியே என்ன பண்ணிட்டா போகும், இங்க இருந்து இது இந்த கார்டன்ல அது இருக்கும். அப்போ வீடு என்ன இது முடிஞ்சிருச்சா. அப்புறம் நீ இதையும் எடுக்கணும், இந்த இதையுமே இது வரைக்கும். நீ அடுத்து என்னன்னா கரெக்டா இந்த 2வது படிக்கட்டு இருக்குல்ல இடம், இந்த 2வது படிக்கட்டுல தான் என்ன வருது, அந்த வந்து தூண்குள்ளது வருது. ஓகே. எண்ட்ல இருந்தே வருது. அப்ப என்ன பண்ணணும், கரெக்டா இங்க இருந்து அப்படின்னா 2 தூண் வருது. 9 இன்ச்சு 9 இன்ச்சுக்கு 2 தூண் வருதா. ஆமா ஆமா. நடுவில் ஒரு 4 இன்ச்சு ஸ்பேசிங் வைங்க. அப்போ அப்புறம் சைடுல ஒரு 2 இன்ச்சு, சைடுல ஒரு 2 இன்ச்சு. ஆமா. ஒரு 2 இன்ச்சு 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சு 8 இன்ச்சு, அப்புறம் 8 + 9 எவ்வளோ, இப்படி போட்டாலே போதும். அதாவது நான் அது எப்படி சொல்லுவேன்னா, எனக்கு போட்டோ கேள்வி இல்லையா. அதாவது நல்லா உத்து பார்த்தேன்னா
இந்த டிசைன் இருக்குல்ல, ஆமாம் இந்த டிசைன் டைப்ல இந்த 2 பக்கம் தள்ளி இருக்குல்ல, ஆமாம் அது வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோ, 4 இன்ச்சு Okay. நடுவுல ஒரு 4 இன்ச்சு கேப். ஆமாம் இந்த ரெண்டுமே 9 இன்ச்சு வச்சுக்கோ. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு 8 இன்ச்சு பிளஸ் ஒரு 9 18 ஆமாம் ஈக்குவல் டு 26 இன்ச்சு டிவைடட் பை 12 போட்டேன்னா ஐயா ஆ ஈக்குவல் டுனா 2.1 அடி வரும். சரியா? ஓகே. புரிஞ்சுதானே? ஆமாம் ஆமாம் 2.1 அடி. நீ அடுத்து என்ன பண்ணணும்னா இதை வந்து இதுலயுமே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இதை வந்து மேல வரைக்கும் கொண்டு வரும். எவ்வளவு வரைக்கும் கொண்டு வரலாம்னா என்ன ஒரு 6 அடி கொண்டு வரும். சரியா? 6 ஃபீட் கொண்டு வரும். சரி, ஒரு மே குரூப் பண்ணிட்டு கொண்டு வரும். சரியா? தனியா வர மாதிரி சேர்ந்து 2 தடவை செலக்ட் பண்ணிட்டு மே குரூப் பண்ணிட்டு இப்ப எழுத்தாதான் அது தனியா வர மாதிரி வரும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த இது கூட சேர்ந்து வர மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆமா 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 ஆமா. ஏற்கனவே இது 7 அடி தான் இருக்கு. அப்படிதானே? ஏற்கனவே ஒரு 7 அடி தானே இருக்கு. ஆமா. இப்போ 4 அடிக்கு இழுத்தா போதும். சரியா? ஓகே. 4 அடிக்கு இழுத்தா போதும். நீ 3 அடிக்கு அதை போட்டா போதும். நீ என்ன பண்ணு, இங்க இருந்து ஒரு 2 இன்ச், இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சு, அப்புறம் இங்க இருந்து ஒரு 9 இன்ச்சஸ், இங்க இருந்து ஒரு 9 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 9 இன்ச்சு. இடம் பத்தாது. சரி, அப்ப என்ன பண்ணும், நான் வந்து தை தப்பா போட்டிருக்கேன். இப்ப வந்து கரெக்டா போடு. சரியா? 1 இன்ச்சு, இது வந்து ஒரு 1 இன்ச்சு, அப்புறம் இதுல இருந்து ஒரு நான் ஒரு 8 இன்ச்சு போட்டேன். 8 இன்ச்சு கம்மியா இருக்கு. இது வந்து ஒரு 2 இன்ச்சு. அப்புறம் நடுவுல வந்து கேப் இங்கே ஒரு 1 இன்ச்சு வரும். சரியா? சுத்தி ஒரு 1 இன்ச்சு வரும். ஓகே ஓகே ஓகே. அதான் வகை நீட்டா இருக்கு. நீ என்ன பண்ணு, இதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள், அப்புறம் இதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. வரைஞ்சி செலக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து இது ஒரு 3 அடி, அப்புறம் இது ஒரு ஓகே. அப்புறம் என்ன டிசைன் முடிஞ்சிட்டுல? ஆமா ஆமா. நீ என்ன பண்ணா மட்டும் போதும், ஒரு கதவை வைக்கணும், ஒரு ஜன்னல் வைக்கணும். ஓகே. பெயிண்ட் மட்டும் அடிச்சா வீடு மங்களகரமா ரெடி ஆயிடும். சரி சரி. இது அடியில் உள்ளது அந்த ஃபவுண்டேஷனு, ஃபவுண்டேஷன் உண்டுல அந்த ஸ்டெப்புக்கு அடியில் உள்ளது, அது வரைக்கண்டாமா? எது அது போடணும் போடணும். இது எப்படியும் தெரியாது, நான் பிரிண்ட் தானே காட்ட போறோம். ஓகே ஓகே ஓகே. ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். உங்களுக்கு ஃப்ரண்ட் எழுதுன்னா இது மெனக்கெட்டு பண்ணா பண்ணிக்கலாம். இது வேணா நீ தனியா வரைஞ்சாலும் நீ போடணும். ஓ சரி சரி சரி. அது டோட்டல தானே? அவ்வளோதான். ஓகே தான், புரிஞ்சு. இந்த மாதிரி தனியாக இழுக்கனாலும் இழுக்கு. ஓகே ஓகே. சரி, வேற டோட்டல தானே? இல்லை இல்லை. அப்போ இதெல்லாம் வரைஞ்சிடலாமா? இது வரைஞ்சிடலாம். இது ஒரு எக்ஸசைஸ் 1. சரியா? நேம் போட்டே சேவ் பண்ணிங்க. சரியா? சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் ஈஸியாக பண்ணுவோம், அப்புறம் 2வது பெருசா ஒன்று பண்ணி ஓகே பண்ண ப்ராஜெக்ட்னா